அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி அறியாதவர்கள் யாரும் சரித்திரம் படித்தவர்களாக இருக்க முடியாது. தனது இளவயதில் மெசிடோனியாவின் அரசனான அவர் உலகத்தையே தன் காலின் கீழ் கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற தாகத்தோடு செயல்பட்டவர். 10 வருடங்களில் உலகத்தை வென்று கொண்டே வந்தவர். அப்படி அவர் ஜெயித்துக் கொண்டே வந்தபோது ஒவ்வொரு நாட்டிலும் பேசும் மொழிகளை குறித்தும் அவர்களுடைய கலாச்சாரங்களை குறித்தும் அவர் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் தான் வெற்றி கொள்ளும் நாடுகளில் காலனிகளை அமைத்து அங்கு கிரேக்க கலாச்சாரங்களை கற்பிக்க ஆரம்பித்தார். இந்த காரியங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டது என்று அலெக்சாண்டருக்கு தெரியாது. அவர் தான் உலகத்தையே வென்று எல்லோரையும் தன் காலின் கீழ் கொண்டு வருவதாக நினைத்துக் கொண்டிருந்தார். தனது திட்டத்தின்படி காலனிகளில் அவர் கிரேக்க மொழியை கற்றுக் கொடுக்க திட்டங்கள் தீட்டி அதன்படி அவர் ஆட்களை கொண்டு அந்த இடங்களில் கிரேக்க மொழியை கற்றுக் கொடுத்து மக்கள் அதை பயில ஆரம்பித்தனர். அதனால் தான் செல்லும் இடங்களில் கிரேக்க மொழியில் பேச முடியும் என்பது அவர் எண்ணம். மட்டுமல்ல, அந்த நாடுகளில் முக்கிய பாதைகளையும் அவர் உண்டாக்க ஆரம்பித்தார். தான் பயணம் செல்லும்போது தனக்கு வசதியாக இருக்கும் என்று காடுகளை வெட்டியும் ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாடுகளை இணைக்கும் பாதைகளை போட ஆரம்பித்தார். அவர் தான் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த காரியங்களை செய்தார். ஆனால் சர்வ ஞானியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவற்றை குறித்து வேறு திட்டம் வைத்திருந்தார். அதன்படி தனது 33வது வயதில் தான் மரிக்கும் முன் உலகமெங்கும் சுவிசேஷம் பரவுவதற்கான முக்கிய 2 பணிகளை அவர் செய்து முடித்திருந்தார். அதாவது மொழி மற்றும் நாடுகளுக்கு செல்வதற்கான சரியான பாதைகள். இதை இரண்டுமே அவரால் ஏற்படுத்தப்பட்டது. அவர் இப்படி செய்ய வேண்டும் என்பது தேவனின் திட்டமாயிருந்தது. பிறகு தனக்கு பிரியமான ஒரு தளபதிக்கு அரசு நிதியிலிருந்து பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள உரிமை வழங்கியிருந்தார். ஒரு சமயம் அந்த தளபதிக்கு மிகவும் பெருந்தொகை தேவைப்பட்டது. அதற்கான பண ஓலையை நிதித்துறை அதிகாரியிடம் கொடுத்தார். மன்னரை சந்தித்து அவர் அனுமதியை பெறும் வரை அவ்வளவு பெருந்தொகையை உமக்கு தர இயலாது என கைவிரித்து விட்டார் நிதித்துறை அதிகாரி. மன்னரை சந்தித்த நிதித்துறை அதிகாரி, தளபதி மிகவும் பெருந்தொகைக்கான பண ஓலையை என்னிடம் தந்துள்ளார் என்று சொல்ல, நீர் அந்த ஓலைக்கு மதிப்பளித்தீரா என்று அலெக்சாண்டர் கேட்டார். இல்லை, தொகை பெரிய அளவில் இருந்ததால் மன்னரின் அனுமதி பெறும் வரை தர இயலாது என்று கூறிவிட்டேன் என்றார் நிதி அதிகாரி. மன்னருக்கு கடும் கோபம் வந்துவிட்டதை கண்டு அவர், அவ்வளவு பெரிய தொகையை கொடுப்பதால் குற்றம் வந்துவிடுமோ என்று பயந்தேன் என்றார். அதற்கு அலெக்சாண்டர், இவ்வளவு பெரிய தொகையை கேட்பதின் மூலம் தளபதி என்னையும் எனது பேரரசையும் எவ்வளவாய் கனப்படுத்தியிருக்கிறார் தெரியுமா? அப்படி இருக்க நீர் என்னை மட்டுப்படுத்தியது போல் அல்லவா இருக்கிறது என அலெக்சாண்டர் அதிகாரியை கண்டித்தார். கிறிஸ்துவுக்கு முன் 356ஆம் ஆண்டு பிறந்த அவர் ராஜாதி ராஜாவின் சுவிசேஷம் பரவுவதற்கான பாதையை செம்மையாக்கினவராய் மாறினார். அவர் தான் செய்வது எதற்காக என்று அறியாதபடி செய்தார். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவற்றை தமது குமாரனை உலகத்திற்கு அனுப்புவதற்கான நோக்கத்தை உலக மக்கள் அறியும்படியாக அதை தமக்கு சாதகமாக்கினார். நமது சர்வ வல்லமையுள்ள தேவன் கொடுக்கும் விஷயத்தில் தாராளமாக காணப்படுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் தானியேல் என்ற புஸ்தகத்தில் அலெக்சாண்டரை பற்றி கூறப்பட்டுள்ளது. வேதம் கடந்த காலம், நிழல்காலம், வருங்காலம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. உண்மையுள்ளது பரிசுத்த வேதாகமம். இப்படி கிறிஸ்துவுக்கு முன் 356 வருடங்களுக்கு முன்பு பிறந்த உலகத்தையே ஆண்ட அந்த அரசன் தான் மரிக்கும் தருவாயில் சொன்னது இதுதான்: சவப்பெட்டியில் என்னை வைக்கும்போது என் 2 கைகளையும் வெளியே வைத்து என்னை புதைத்து விடுங்கள் என்று கேட்டான். ஏனென்று கேட்டதற்கு, இந்த உலகத்தையே ஆண்ட நான் போகும்போது வெறுங்கையோடு போகிறேன் என்பது இந்த உலக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி இப்படியாய் அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆகையால் இந்த உலகம் ஒருவருக்கும் நிரந்தரமல்ல. இந்த உலகத்தின் பொருட்களை ஒருவரும் கடைசியில் கொண்டு போக முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே நிரந்தரம், இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், இயேசுவே வழி. இவை 3ம் இயேசுவிடம் மட்டுமே உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்.